பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினால ஆண்டவர் நம்மை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த 7 மாதங்களும் கிருபையாய் நடத்தினார். போராட்டங்கள், பிரச்சனைகள் அல்லது ஆபத்துகள், நாசமோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது உண்டு. ஆனாலும் மாறாத தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மனதுருக்கமும் நம்மை சூழ்ந்து கொண்டு இதுவரை சுகத்தோடு பலத்தோடு கூட ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். ஆண்டு உங்களை காத்து கொண்டார். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளையும் ஆண்டவர் நமக்கு திறந்து ஆசீர்வதிக்க நல்ல ஆண்டவர். இன்றைக்கும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிற நல்ல ஒரு வார்த்தை. ஒருவேளை உன்னை பார்த்து இந்த சமூகம் அல்லது இந்த சமுதாயம் அல்லது உறவுகள், சொந்தங்கள் விசாரிப்பு அற்றவள் அல்லது தள்ளுண்டவள் என்று சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருகிறார். உங்களுடைய இருதய காயங்களை, சரீரத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்துகிற நல்ல ஆண்டவர் என்பதை இந்த காலை வேளையில் புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்மை சுமக்கிறவர், ஏந்துகிறவர், நம்மை விட்டு ஒரு நாள் விலகாத நேசர். எனவே இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன வாக்கு மாறா தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்குள்ள நம்முடைய தேவன். இவர் சதா காலம் மரண பரியந்தமும் நடத்துவார். இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறாரோ அந்த ஆண்டு வர ஆண்டவர் ஆரோக்கியமாக சுகத்தோடு பலத்தோடு அவர் நம்மை ஆசீர்வதித்து வாழ வைக்க நல்ல ஆண்டு என்பதை இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதுகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால். பாருங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு முன்னால ஆண்டவர் ஒரு கட்டளை அல்லது கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியத்தை வைத்திருப்பார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்டு வருகிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு வரீங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, கடந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்ற வாக்குத்தத்தம். என்ன பிரதர் சொன்னீங்க, என்ன பாஸ்டர் சொன்னீங்க? வாழ்க்கையே கண்ணீராக தான் இருந்தது கடந்த மாதமெல்லாம். எதற்காக வாக்குத்தத்தம் வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகின் பள்ளத்தாக்கு, இவைகளை ஆனந்த நீரூற்றாய் மாற்ற பண்ணும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்க போகிறார், சில காரியங்களை வரப்போகிறது. எனவே முன்கூட்டியே ஒரு வாக்குத்தத்தங்களை தருவார். உன்னை நினைச்சுவன் அழாமல் உன் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லி, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. அப்படி என்றால் ஒருவேளை இந்த மாதத்தில் நமக்கு பலவீனங்கள் வரலாம், அல்லது மன காயங்கள், உள்காயங்கள் வரலாம். உன்னை எல்லாரும் புறக்கணிக்கலாம், விசாரிப்பற்றல் என்று சொல்லி என்னை ஒதுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. இந்த சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
எனவே இந்த நாளில் இருந்து சொல்லணும், எனக்கு கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுவார், என் உள் காயங்களை என் வெளிக்காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார், அவரை விசுவாசிக்கிறேன், நம்புவேன். எல்லாரும் என்னை பார்த்து விசாரிப்பற்றவள் தள்ளுண்டல்னு சொன்னாலும் நீர் அப்படி சொல்லலை, என்னை ஆற்றுவீங்க, என்னை தேற்றுவீங்க என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அப்படி செய்வீங்க. பாருங்கள், நீ கீழ்ப்படியும் பொழுது எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியான கர்த்தர். பாருங்கள், நான் உன்னை பரிகாரி தான், ஆனால் நீ என்ன செய்ய வேண்டாம், உன் தேவனாய கர்த்த சத்தத்தை கவனமாய் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டு என்ன சொல்லுன்னு கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். அப்போ நம்முடைய கிரியைகள் நம்ம ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், நல்லது தான். நம்முடைய கிரியைகள் அல்லது அதற்கு ஜெபத்திற்கும் நம்முடைய கிரியைகளுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பாருங்கள், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தார். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக செய்யுங்க. நம்ம மனுஷனை திருப்திப்படுத்தணும் அல்லது ஊழியக்காரனை திருப்திப்படுத்தனே வாழ்ந்து நம்ம நினச்சிக்கிறோம், நாசமாக தான் போகிறோம். ஊழியக்காரனை திருப்திப்படுத்தணும் அல்லது உறவுகள் திருப்திப்படுத்த இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக. ஆமாம், ஒருவேளை இந்த வார்த்தை சொன்ன நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க, நாசமாக போகிறேன்னு சொல்ல, அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவர் தான் பரிகாரி. நமக்கு அப்படிப்பட்ட கொடிய வியாதிகளை ஒன்றும் அனுமதிக்க மாட்டார். எப்போ தெரியுமா? அவருக்கு சத்தத்துக்கு கேட்கணும், பார்வைக்கு செம்மையாக நடக்கணும். 2 விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். வசனத்தை வாசிக்கிறேன் பாஸ்டர், தியானிக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் சரிதான், ஆனால் கீழ்ப்படுகிறையா என்பது பார்க்கணும். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. மனுஷன் புகழ வேண்டும், மனுஷன் பார்க்க வேண்டும், மெச்சுக்கொள்ள வேண்டும் செய்யாதீங்க. தேவன் விரும்புகிறாரா? எதை வேண்டாலும் தைரியமாக செய்யுங்க. தேவன் வெறுக்கிறாரா? எதை வேண்டாலும் விட்டுருங்க. தேவன் வெறுக்கிற காரியத்தை வைக்காதீங்க, விட்டுருங்க. பார்வைக்கு செம்மையாக செய்து பாருங்கள். அவர் ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அது பெரிதாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயவார் உங்களை ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை கட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்மோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பாருங்கள், ஒரு தெரிந்த வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவன் நினைச்சுக்கிறான்னா, கள்ளன் கையில் அகப்பட்டான். கள்ளன் என்றால் பிசாசு. இவன் பிசாசு கையில் ஒருத்தன் அகப்பட்டான்னா வஸ்திரத்தை தான் உறிஞ்சிருவான், அவமானப்படுத்திடுவான். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாதனால தான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வஸ்திரத்தை உறிந்துட்டான். ஆதாம் ஏவாளிட்ட மகிமையான வஸ்திரத்தில் தரிக்கப்பட்டிருந்தார் ஆண்டவர். அந்த மகிமையை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க வஸ்திரம் இல்லாதது இல்லை. அவங்களுக்கு என்றைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு செயல்பட ஆரம்பித்தாங்களோ அப்பொழுது வஸ்திரம் உரியப்பட்டது. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் உரியப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான்னா, கள்ளன் கையில் அகப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கள்ளன் கையில் அகப்பட்டுட்டீங்க. கள்ளன் என்றால் பிசாசு. நல்ல எக்ஸாம்பிள் ஆதியாகமம் தான். என்னைக்கு கள்ளன் கையில் அகப்பட்டாங்களோ அன்னைக்கு வஸ்திரம் இல்லாமல் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். யார் சொன்னது நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லி? சாத்தான் என்ன செய்தான்? நயவஞ்சகமாக பேசி அந்த வஸ்திரத்தை உரிந்து போட்டான். இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆனால் கீழ்ப்படியாதனால, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள முடியலை, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியலை. காரணம், கள்ளர் கையில் அகப்பட்டதுனால வஸ்திரம் உரியப்பட்டிருக்குது. எனவே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண முடியலை. பாவத்தோடு ஜெபிக்க முடியுமா? தவறு பண்ணால் நம்ம மனசாட்சி குத்திட்டே இருக்கோம்.
எப்படி முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கின்றது? சிலருக்கு அது மனசாட்சி மழுங்கிட்டுனா பாவங்கள், கொடிய பாவங்கள் செய்துக்கிட்டு ஆண்ட சமூகத்தில் பயங்கரமாக ஜெபிப்பாங்கள், அந்நிய பாஷையில் பேசுவார்கள், அவங்க சத்தத்தை உயர்த்தி செய்வாங்க, செயல்பாடு நல்லா இருக்கும். அது மழுங்கி போச்சு பாவம் செய்து. ஆனால் இங்கே ஆதாம் ஏவாளும் வஸ்திரங்கள் உரியப்பட்டதுனால அவங்க ஒழிச்சிட்ருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரம் உரியப்பட்டதுனால ஒழிச்சிட்ருக்குறாங்க. ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு முடியலை. ஏதேன் தோட்டத்தில் கனிகளை புசிக்க முடியலை. அங்கே இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு வஸ்திரம் உரியப்பட்ட நிலையில் ஒழித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், நமக்கு முன்பாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மை வச்சிருக்கிறாரு. நம்முடைய கீழ்ப்படியாதனால, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால சில நேரங்களில் அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அல்லது வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியலை. இன்னைக்கு குற்றப்படுத்துறீங்க மற்றவங்களை. ஐயோ, வாக்கு தத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் தந்தார், நான் ஜெபித்து தான் இருக்கிறேன், ஆனால் வாக்கு தத்தத்தின்படி நடக்கவே இல்லையே. வாக்கு தத்தத்தின்படி நடக்க வேண்டுமானால் தேவன் அதை புசியாது என்று சொன்னால், பார்க்காது சொன்னால் பார்க்கக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்படி என்றால் வாக்கு தத்தம் நிறைவேறும். இல்லை வஸ்திரம் உரியப்பட்டு ஒழிச்சிட்டு இருக்க வேண்டியதான், புறம்பாக்கப்படுவீங்க. ஆசீர்வாதத்தை இழந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் எவனும் புறம்பாக்கப்பட்டார்களோ அதே போல நன்மையான ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு புறம்பாக்கப்படும் நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி என்ன செய்யணும்? அவர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், என் காயங்களை ஆற்றுவார்னு சொல்லிட்டு இருங்க. நீ ஆரோக்கியம் இல்லாமல் பலவீனமாக இருக்கலாம், மனக்காயங்களோடு, உள்காயங்களோடு, சரீர காயங்களோடு இருக்கலாம். நிச்சயமாய் ஆற்றுவார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்காக சொல்லி நீங்கள் செபிக்கணும். அதற்கு முன்பாக உள்ள காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம். பாருங்க, அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரி அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 2 பேரை குறித்து சொல்றாரு. ஒருத்தர் ஆசாரியன், ஒரு லேவியன். விலகி போறாங்க, ஏன்னா வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிறார். இன்றைக்கும் அடிக்கடி கடிந்து கொள்கிற வார்த்தைகளை போதகர் சபையில் பேசுறார், அல்லது நீங்க கேட்குறீங்க, தேவன் உங்களோடு பேசுறார். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு இடைப்பட்ட போதும், வசன வழியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தரிசன வழியாக, சொப்பன வழியாக வெளிப்பட்ட போதும், நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் விலகி போவார். உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண முடியாது. எப்படி ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகி போறாரோ, இது குலைவூரும் குத்தூருமாய் கிடக்கிற, வஸ்திரமின்றி கிடக்கிற அந்த மனுஷனை பார்த்து விலகி போகிறது போல கர்த்தரை விலகிறவாரு, ஊழியக்காரங்களை விலகிடுவாங்க, மற்றவங்க விலகிடுவாங்க. காரணம் என்ன? நீ வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிற, கீழ்ப்படியாது இருக்கிறதுனால வஸ்திரம் உரியப்பட்டது. எனவே 2 பேரும் பக்கமாக விலகி போனார்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நம்முடைய ஆண்டவர் மனதுருகுற தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை வேளை சொல்லுவீங்களா? திரளான ஜனங்களை கண்ட போது மனதுருகி அற்புதங்களை செய்தார். அவர் மன்னிக்கிற தேவன், கொடிய பாவங்களை மன்னிக்கிற தேவன். நாம் அவர் சமூகத்தில் அர்ப்பணித்தா போதும். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பலவீனத்தை அல்லது நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வலிகளை அல்லது இல்லாமைகளை, குறைவுகளை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் அல்ல, மனதுருகிற தேவன். ஐயோ, என் மகன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி தூரம் போனாலும் இருதயம் என்ன செய்ய வேண்டியது? உன் பக்கமாக, நம் பக்கமாக இருக்கும். எப்போது என் மகன் மனம் திரும்பி இடத்துல வருவான், ஒரு இளையகுமாரனை போல் எப்போது வருவான். பாருங்க, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். இந்த வார்த்தை அவன் சொன்ன உடனே தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, பாருங்க, கைகளுக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மகிழ்ச்சி கொண்டாடுறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நாம் உணர்வடையும் பொழுது கர்த்தர் நிச்சயவாறு மனதுருகுவார்.
நான் பாவத்தை குறித்து உணர்வடையாமல் இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் நம்முடைய நன்மை செய்ய முடியல. பக்கமாய் விலகி போகிற ஆசாரியன் லேவினை போல பக்கமாய் விலகி போகிற சூழ்நிலை உண்டாகிறது. மனதுருக்கம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் மனதுருகி நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல, உங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டு என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, மனதுருகி என்ன செய்கிறாருன்னா கிட்ட வந்து பார்க்குறாரு. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தார். நம்முடைய ஆண்டவர் பராமரிக்கிற தேவன். பாருங்க, கீழ்ப்படியாமல் வஸ்திரம் உரியப்பட்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு தோல் ஒரு ஆடை உண்டு, ஒரு ஆட்டை அடித்து தோல் எடுத்து நாங்கள் வஸ்திரங்களை உண்டு பண்ணி, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. வஸ்திரம் இல்லாமல் போயிட்டான், கீழ்ப்படியாதனால தான் போயிட்டான்னு சொல்லி விடலை. அவர் மேல் மனதுருகி என்ன செய்கிறார், ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறார். தோலினால ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி ஆதாமுக்கு ஏவாளு கொடுக்கிறார். இப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. பாருங்க, அவர் கிட்ட வந்து காயங்களுக்கு எண்ணெய் திராட்சரசம் வார்த்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து பராமரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற நல்ல ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிற தேவன், மனதுருகிற தேவன். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஒரு நாள் முழுவதும் கூடவே இருந்து பராமரித்து மறுநாளில் போகும் பொழுது சத்திர காரணத்தில் இவனை கவனிச்சுக்கிடுங்க, இவனுக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணால் நான் திரும்பி வரும் பொழுது நான் இன்னும் கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய ராஜாதி ராஜா நிச்சயமாக திரும்பி வருவார். திரும்பி வரும் பொழுது நிச்சயமாய் இப்படி மனதுருகி ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு மனதுருகி அவருடைய ஆறுதல் படுத்துகிற, காயம் கட்டுகிற ஒவ்வொருவருக்கும் பிரதிபலனே ஆண்டு தருவார். கையின் கிரியைக்கு தக்கன ஆசீர்வாத நன்மைகளை தருவார். சத்திரம் என்றால் சபை. சத்திரக்காரன் என்று சொன்னால் பாஸ்டர், ஊழியக்காரர். அவர் அந்த காயப்பட்ட அந்த ஆத்மாவை காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து அந்த காயத்தை ஆற்றி அவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கணும். அப்பொழுது ஆண்டு திரும்ப வருவார். மெய்யாகவே வாக்கு மாறா தேவன் மீண்டு வந்து உங்களை என்னையும் முடிவில்லா ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார் என்பதை இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னை ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் ஆரோக்கியம் வர பண்ண வேண்டுமானால், உங்களுக்கும் எனக்கும் காயங்கள் ஆற்றப்பட வேண்டுமானால் நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது சொல்லுங்க பாருங்க, எலியா சொல்லும் பொழுது சாரி பார்த்து விதையை பார்த்து முதலாவது ஒரு அப்பத்தை சுடு, அது என்னட்டா அவன் சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் மகனும் சாப்பிட்டு மறிக்கலாம் நினைக்கிறோம், இதுக்கு மேலே வாழ்வதற்கு என் வாழ்வாதாரம் இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்களே, என்னை தர முடியாதுன்னு சொல்லலை. ஆனாலும் அதில் முதலாவது செய்ததை அந்த ஊழியக்காரன் கொடுத்ததுனால எண்ணெயும் மாவும் குறையாத ஆசீர்வாதத்தை, நன்மையை சாரி பார்த்து விதவைக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமனங்களுக்கும் கீழ்ப்படியது அவசியம். இதில் வாசித்தோம் அந்த வேத பகுதியில். அதை கீழ்ப்படியும் பொழுது அவர் பரிகாரியாக இருப்பார். எகிப்தில் வரப்பண்ண எந்த வியாதி அவன் வரப்பண்ணானே அவனு பரிகாரி. எப்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையான செய்யும் பொழுது பார்த்தீங்களா, கேட்குறாங்க. என்னை நிறைய பேர் கேட்குறாங்க, வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வாடுறாங்க, போகிறாங்க. ஆனால் கவனமாய் கேட்கறது மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படியணும்.
அந்த கற்பனை கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும், உன்னை ஆசீர்வாதமாக இருப்பாய், ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாகும், சுக வாழ்வு சீக்கிரம் வரும், நன்மையான காரியங்கள் வரும். அது ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நமக்கு தருவார். கீழ்ப்படிய ஆசீர்வாதம். அந்த சாரிபாத்து விதவை கீழ்ப்படிந்து முதலாவது இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த நிமித்தமாய் பஞ்சகாலம் முடியும் அளவுக்கும் எண்ணெயும் மாவும் குறைந்து போகல, ஆசீர்வாதமாக செழிப்பாக இருந்தாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாக்கு தத்தங்களை கேட்கறதெல்லாம் பெருசல்ல, வாக்கு தத்தத்தின்படி வாழ்கிறது பெருசு, கீழ்ப்படிவது பெருசு. தேவன் கட்டளைகளுக்கும் பிரமாணங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு லகுவாகவே இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிறைய பேர் சுதந்திரித்துக் கொள்ள முடியலை. வஸ்திரம் உரியப்பட்டவர்களாய் குலையூரும் குத்தூருமாய் கிடைக்கிறீங்க. ஆனால் கீழ்ப்படிவதற்கு மனசில்லை. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இன்று முதல் நான் உடைய வார்த்தைகளுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன், அதன்படியே நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன் மாத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் அர்ப்பணிக்க உங்களை முடியாதுன்னு சொன்னால் விட்டுறாதீங்க. சொல்ல அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். யாரையும் புறம்பை தள்ளுகிறது இல்லை. கீழ்ப்படியாமல் போன ஆதாம் ஏவாளையும் புறம்பை தள்ளலை, அவங்களுக்கு தோலினால் உடை உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இளையகுமாரன் கீழ்ப்படியாமல் போன இளையகுமாரன் அப்படி விடலை. ஆண்டவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அவனை அதிகாரம் என்ற மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சையை கொடுத்து, புதிய வஸ்திரங்கள் கொடுத்து, குளத்தை கன்று அடித்து சந்தோஷம் மகிழ்ச்சியை கொண்டாடினார். இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதரி சகோதரியே, நீ ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போயிருந்தேன்னா இன்னைக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, உடைய பிரமாணங்களுக்கு, உடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு நான் உண்மையாக அப்படியே கீழ்ப்படிவேன். எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க. எனக்கு என்னுடைய காயத்தை ஆற்றுங்க. என் காயம் கொடியது, வேதனை பெரியது, என்னை யாராலும் ஆற்ற முடியலை, யாராலும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்களா? இன்றைக்கு அவரால் மாத்திரம்தான் உங்களை ஆறுதல் சொல்ல முடியும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர்தான். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியும், உங்கள் காயங்களை கட்ட முடியும். அவர் நல்ல சமாரியன். அவர் தான் உங்களை ஆரோக்கியம் வர பண்ண முடியும், உங்களுக்கு பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதங்களை தர முடியும், கடன் பாரம் கஷ்டத்தை நீக்க முடியும், கண்ணீரை மாற்ற முடியும். எல்லா நன்மைகளையும் அவர் தருவார். இந்த பூமியில் வாழ்வதற்கு எது தேவையோ அது எல்லாம் தருவார். அதைவிட மேலானது நித்திய ஜீவனையும் தருவார். எப்போ தெரியுமா? அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படிங்க, உண்மையாய் அவரை அன்பு செய்யுங்க, நேசிங்க. நிச்சயமாக சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுகிறார். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கூட நடத்துவார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாக எப்படி செய்வார். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சோதரம்பா, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆறுதல் படுத்துறீங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த காலை வேளையில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன 7 மாதங்களும் கிருபையாக தெய்வத்தாவே தயவினால் ஆண்டவரை நடத்தினீங்க. இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நீங்கள் நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் பலவீனரும் ஆரோக்கியம் இல்லாதவளும் விசாரிப்பற்றவளும் ஆண்டவரை தள்ளுண்டவளாகவும் ஆண்டவரை காயப்பட்டவளாகவும் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நல்ல சமாரியான இருக்கிற நீர் ஆண்டவரே, காயத்தை கட்டி எண்ணெய் வார்த்து ஆண்டவர் திராட்சரசம் வார்த்து ஆண்டவரே பராமரித்து அவனை விசாரிக்க வேண்டும் சொன்ன விசாரிப்புக்காரனை வைத்து நீ திரும்ப வருவன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் மீண்டும் எங்களை முடிவெல்லா ராஜ்யத்தில் கொண்டு போய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதில் அப்படி செய்யப்படுற கிருபைகளை ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் இந்த பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதியை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றி போடுங்க, கடன் பாரத்தை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை மாற்றி போடுங்க. சமாதான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.